பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அனைத்து மாவட்டத்தில் இருக்கும் பிரச்சனை குறித்தும் அந்தந்த மாவட்டத்தில் பேசுவார். அதே போல் இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பற்றி பேசியுள்ளார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே போல் திமுகவிற்கு பயம் 70 ஆண்டுகளாக ஒரு பொய்யை வைத்து திராவிட அரசில் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டுள்ளது எனவும், தமிழகம் உருவானது திமுகவால் தான் பொய் சொல்லி கொண்டுள்ளது எனவும், நாங்கள் தான் அனைத்து திட்டத்திற்கும் அனைத்து நல்ல திட்டத்திற்கும் நாங்கள் தான் செய்தோம் என்ற ஒரு பொய்யான வாக்குறுதியை திமுக அரசு செய்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய அண்ணாமலை அவர்கள், எத்தனை நாளைக்கு இந்த ஏமாற்றம் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த வீடியோ பார்த்து தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவுக்கு பயம். 70 ஆண்டு காலமாக ஒரு பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து திராவிட அரசியலை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கு. ஏதோ தமிழகம் உருவானது 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகமே உருவாச்சு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் நாங்கள் தான் செய்தோம் என்கின்ற அளவுக்கு தமிழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று என்கின்ற மிகப்பெரிய பொய்யை வைத்து அரசியல் வியாபாரம் செய்கிறான். நான் புதுக்கோட்டை மண்ணில் இருந்தே கேட்கிறேன் பாருங்க. சித்தனவாசல் ஓவியம், உங்களுடைய குகை ஓவியம் புதுக்கோட்டையில் இருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திரவர்மன் மன்னன் இருந்த பொழுது மூலிகைகளால் வரையப்பட்ட ஒரு குகை ஓவியம் அது. அப்ப திமுக இருந்துச்சுங்களா? திராவிடம் இருந்துச்சா? சுதந்திரம் கிடைத்த உடனே எல்லா மன்னர்களுமே இந்தியாவோட சேரலாமா வேண்டாமா, சில மன்னர்கள் பாகிஸ்தானோட சேரலாமா வேண்டாமா, அப்படியெல்லாம் குறுநில மன்னர்கள் யோசித்த பொழுது மக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த சமஸ்தானத்தினுடைய ராஜா தொண்டைமான் என்ன பண்ணாருனாங்க, சுதந்திரம் கிடைத்த அடுத்த நொடியே புதுக்கோட்டையினுடைய கஜானா அளவில் இருந்த மொத்த பைசாவையும் இந்திய அரசு கொடுத்தார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். மன்னருடைய சொத்துக்கள் என்னென்ன புதுக்கோட்டையில் இருக்கோ அனைத்தும் கொடுப்பதற்கு தயார் என்று அறைகூவல் விடுத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான தொண்டைமான் மன்னன் இருந்த மண் இந்த புதுக்கோட்டை, மக்கள் இருந்தது புதுக்கோட்டை. அப்ப திமுக இருந்துச்சுங்களா? திமுக என்கின்ற கட்சியே கிடையாதுங்க. 1947 49 ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு தெரியாது. அப்ப திராவிடம் இருந்துச்சா? திராவிடமும் கிடையாது. தேசியத்தின் பக்கம் நின்றவர்கள் புதுக்கோட்டையினுடைய மக்கள், தேசியத்தின் பக்கம் எப்பொழுதுமே நின்றவர்கள். புதுக்கோட்டை புதிதாக ஒரு மாவட்டமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில புதுக்கோட்டை ஒரு புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட பொழுது இந்த மன்னன், அப்பிருந்த நம்முடைய ராஜகோபால தொண்டைமான் மன்னன் அரண்மனையே கொடுத்தார். அரண்மனையை எடுத்து மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆபீஸா வச்சுக்கோங்க. அப்படி இன்னைக்கு மாவட்டத்தினுடைய ஆட்சி அலுவலகம் என்ன இருக்கோ தொண்டைமான் ராஜாவுடைய அரண்மனை. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருந்த மண், அப்படிப்பட்ட தேசியவாதிகள் இருக்கக்கூடிய மண். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மன்னருக்கு நம்மால் ஒரு மணிமண்டபத்தையும் ஒரு அருங்காட்சியும் இங்க கட்ட முடியல. புதுக்கோட்டைக்காக எல்லாம் கொடுத்தவர்கள், சுதந்திரத்தின் பொழுது மொத்த கஜானாவை கொடுத்தவர்கள். தனிக்காட்டு ராஜாவை போல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு தனி சமஸ்தானமாக புதுக்கோட்டையில தொண்டமான் மன்னர்கள் வாழ்ந்தவர். எனக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சொன்னாரு, புதுக்கோட்டையிலே மன்னர் ராஜகோபால் தொண்டைமானுக்கு மணிமண்டபம் அருங்காட்சியம் கட்டுவோம் என்று. இதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி ஒரு அறிக்கை கூட கொடுத்தோம். நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை யோசிக்காம தமிழக மக்களுக்காக கொடுத்தவர். தன்னுடைய அரண்மனையே புதுக்கோட்டையினுடைய ஆட்சி அலுவலகத்துக்காக கொடுத்தவர். ஒரு 2 ஏக்கர் அரசால கொடுக்க முடியாதான்? எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், எனக்கு கொஞ்சம் கொடிய கீழே எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், எந்த அளவுக்கு புதுக்கோட்டை மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு புறக்கணிக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். இவ்வளவு செஞ்சோம், பயன் கிடையாது. திராவிடம் வருவதற்கு முன்பு, திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்பு புதுக்கோட்டை மக்கள் தனிக்காட்டு ராஜாக்களை போல் வாழ்ந்தாலும் கூட இன்னைக்கு தமிழகத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மொத்த தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல புதுக்கோட்டையினுடைய உற்பத்தி திறன் என்பது வெறும் 1 விழுக்காடு. இப்படிப்பட்ட ஒரு சமஸ்தானம். தனியா உங்களுக்கு ஒரு நாணயம், தனியாக உங்களுக்கு ஒரு அஞ்சல் தலை, ஆங்கிலேயர்களை பயந்த ஒரு சமஸ்தானம். ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய மொத்த உற்பத்தி திறன்ல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் என்பது வெறும் 1 விழுக்காடு, 1.5% மட்டும்தான். ஏன்னா திமுகவினுடைய ஆட்சி, திராவிடத்தினுடைய ஆட்சி என்பது நகரங்களை மையமாக வைத்திருக்கு. இன்னைக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் 4 மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 32%. 4 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 32%. புதுக்கோட்டை மாவட்டம் உற்பத்தி திறன்ல 1%. அதனால்தான் அப்படிப்பட்ட புதுக்கோட்டையில 2023 நான் வறுமையை பார்க்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி வறுமையை பார்க்கிறது. எப்படிப்பட்ட வாழ்ந்த மனிதர்கள், எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட வீரமும் ஈரமும் இருக்கக்கூடிய மண்ணில் இன்னைக்கு ஏழை என்கின்ற ஒரு மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிடம் மட்டும்தான், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வளர்ச்சியை கொண்டு வரல, தொழிற்சாலையை கொண்டு வர. உலகம் முழுவதுமே குழந்தைகளை பார்ப்ப, இளைஞர்களை பார்ப்ப. சிங்கப்பூர், மலேசியா, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா எல்லாம் வருவாங்க. அண்ணன் வருவாங்க. நான் கேட்பேன், தம்பி எந்த ஊருன்னு. முதல்ல இருந்து அவங்ககிட்ட வர்ற வார்த்தை என்னன்னா புதுக்கோட்டை என்று சொல்வார். புதுக்கோட்டை மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகம் முழுவதும் போய் வேலையில் இருக்கிறாங்க. அவங்க இல்லாத நாடுகள் இல்ல, கடினமான உழைப்புக்கு பெயர் போனவர்கள் புதுக்கோட்டை மக்கள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய வருத்தம், புதுக்கோட்டை மண்ணில் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை என்பது எங்களுடைய மிகப்பெரிய வருத்தம்.
என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகம் முழுவதுமே தொகுதி தொகுதியாக சென்று மக்களை சந்தித்து பேசுவது இந்த அரசியலை மாத்தன. எத்தனை நாளைக்கு நாம் ஏமாறப் போகின்றோம்? எத்தனை ஏமாற்றங்கள் நமக்கு. நம்முடைய பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மண்ணினுடைய தன்மையை விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பொய்யை சொல்லி புரட்டை சொல்லி திராவிடம் அரசியலை செய்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி கூட இல்லைங்க ஐயா. பாராளுமன்ற தொகுதி கூட புதுக்கோட்டைக்கு இல்ல, பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. இந்த தொகுதி கரூருக்கு, இந்த தொகுதி திருச்சிக்கு, இந்த தொகுதி ராமநாதபுரத்துக்கு, இந்த தொகுதி சிவகங்கைக்கு. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பிரச்சனை என்றால் எந்த எம்பியை சந்திக்கிறது? 4 எம்பிக்கள் இருக்கிறாங்க. குழுக்கள் முறையில் போய் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் பார்க்கணும். ஒரு சமஸ்தானமாக தனிக்காட்டு ராஜாவாக இருந்த புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி கூட இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக 6 மாதங்களுக்கு முன்பு தேர்தல் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு தயவு செய்து புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை திரும்ப கொண்டு வாங்க. ஏன்னா தமிழகத்திலே பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டைக்கு ஏன் பின்தங்கிய மாவட்டமா இருக்குன்னா கேள்வி கேட்பதற்கு ஒரு எம்பி இங்க இல்ல. கரூர் போக முடியுமா சாமானிய மக்கள்? சிவகங்கைக்கு போக முடியுமா? ராமநாதபுரத்துக்கு போக முடியுமா? இந்த எம்பி கிட்ட போய் ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுத்து ஐயா சரி பண்ணுங்கன்னு ஏழை மக்கள் எங்க போய் கேட்பீங்க? புலியூர்ல இதே புதுக்கோட்டையில சொல்றீங்க ஐயா 10 கிலோமீட்டர் கிராமத்துக்கு ரோடு வசதி இல்லைன்னு புலியூர்ல சொல்றேன். ரோடே போடல, 7 கிலோமீட்டர் குழந்தைகள் நடந்து போறாங்க. இதுதான் திராவிடமா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாடல் ஆட்சியா? 1000 கோடிகளை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கிராம சாலை திட்டத்துக்காக கொட்டி கொடுக்கிறார். இந்தியாவில் கிராம சாலைகள் அனைத்தும் மத்திய அரசுடைய பணம். தமிழக அரசு போன வருஷம் பதில் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தமிழகத்திலே கிராம சாலைக்கு பணம் தேவையில்லை, எல்லா கிராம சாலையும் போட்டாச்சு. யாரை ஏமாத்துறீங்க? எந்த ஊரை ஏமாத்துறீங்க? எந்த மக்களை ஏமாத்துறீங்க? பணத்தை கொடுப்பதற்கு மோடி தயாராக இருக்கும் பொழுது இந்தியாவிலே கிராம சாலைகள் எங்காச்சும் போடாம இருந்தாங்கன்னா 1000 கோடி ரூபாயை ஒதுக்குவதற்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தயாராக இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய அரசுடைய பதில் எங்களுக்கு கிராம சாலைகள் எல்லா பக்கம் போட்டுட்டோம், கிராம சாலைகள் திட்டங்களுக்கு இங்கே சாலைகள் இல்லை. ஆனா புதுக்கோட்டைக்குள்ள நடைப்பயணத்தில் வரும் பொழுது நம்முடைய மாணவ செல்வங்கள் 30 பேர் நேற்று வந்து நிறுத்தி